Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விக்னேஷ். ரொம்ப நாளா எதிர்பார்த்திருந்தோம். ஒரு வருஷமா வெயிட் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். குரூப் 2 2A இன்டர்வியூ நான் இன்டர்வியூ ரெண்டு போஸ்ட்டுக்குமே ரிசல்ட் இங்கே பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இதில் குரூப் 2 பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு கிளியராக வந்து பின்னாக தெரியுது. பட் குரூப் 2Aல ஒரு சில கன்ஃபியூஷன் சில பேருக்கு இருக்குது. எல்லாமே நம்ம வந்து பார்த்தலாம். பட் அஃபிஷியலாக குரூப் 2 2A இன்டர்வியூ நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான ரிசல்ட்ஸை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ரைட், பார்த்துலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குரூப் 2 நம்ம வந்து பார்த்துருவோம். இதில் யார் நம்பர்லாம் வந்து பின்னாக இருக்கும், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஒரு பெரிய விஷயம் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன். ரைட், பார்த்துலாம். குரூப் 2 போஸ்ட் பொறுத்த வரைக்கும் 1:3 அப்புறமா நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்காங்க. 160 போஸ்ட் கிட்ட வந்து பின்னாக இருக்குது. 161 நினைக்கிறேன். இதுக்கு ஒரு 400+ வந்து பின்னாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிடிஎஃப்ல யார் நம்பர்லாம் வந்து பின்னாக இருக்கோ இதுக்கான பிடிஎஃபை நம்ம டெலிகிராமில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். அதில் சர்ச் ஆப்ஷனில் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து பின்னாக டைப் பண்ணுங்கள். உங்கள் நம்பர் இந்த பிடிஎஃப்ல இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஜாப் வந்து பின்னாக கன்ஃபார்ம். ஏன் அப்படின்னா நீங்கள் டாப் 500க்குள்ளே வந்து பின்னாக வந்துடுவீங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள், இப்போ 400 நம்பர் வந்து இருக்குது அப்படின்னா இந்த 400 நம்பரில் 160 பேருக்கு இன்டர்வியூ போஸ்ட் வந்து பின்னாக போயிடும். ஓகேவா? அந்த இன்டர்வியூ போஸ்ட் போக பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை வந்து பின்னாக்கா கன்ஃபார்ம் வந்து கிடச்சிரும். அன்லெஸ் சர்டிஃபிகேட்டில் எதனா ஒரு கோளாறு இருக்குது அந்த மாதிரி போனால் மட்டும் தான் வாய்ப்புகள் பறிபோகலாம். அதை தவிர்த்து இந்த பிடிஎஃப்ல நம்பர் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம், நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டீங்க. ஓகே, இது உங்களுக்கு குரூப் 2ஓட இன்டர்வியூ போஸ்ட் வந்து பின்னாக கொடுத்துருக்காங்க. ரைட், நெக்ஸ்ட்டு குரூப் 2A இருக்கு இல்லையா, சாரி 2A இருக்கு இல்லையா, அதுக்காக ரிசல்ட் வந்து பின்னாக பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இங்கே என்ன விஷயம் அப்படின்னா, உங்களுக்கு லிங்க் நான் வந்து பின்னாக கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். அந்த லிங்க்கில் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து பின்னாக இருக்கும், அண்ட் கேப்சா வந்து பின்னாக கேட்டிருப்பாங்க. இது மூணுமே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரீச் த ஜோன் அப்புறம் மாதிரி வந்து பின்னாக காட்டும். ஸோ இங்கே பாருங்கள், நீங்கள் நம்பர்ஸ் போடும்போது ரீச் த ஜோன் ஆஃப் கன்சிடரேஷன் ஃபார் த ஆன் ஸ்க்ரீன் வெரிஃபிகேஷன் மாதிரி பின்னாக கொடுத்துருப்பாங்க. இந்த ஜோன் வருது அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் லெவலில் வந்து பின்னாக செலக்ட் ஆகிட்டீங்க. நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க. இங்கே நீங்கள் ஜோன் வருது அப்படின்னா எக்ஸாம் கிராக் பண்ணிட்டீங்க அப்புறம் மாதிரி வந்து கிடையாது. நீங்கள் நெக்ஸ்ட் லெவலில் வந்து பின்னாக போயிருக்கீங்க. இதுக்கப்புறமா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கவுன்சிலிங் எல்லாமே வந்து பின்னாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் ரிசல்ட் வந்து பின்னாக ஃபைனல் பண்ணுவாங்க. ஓகேவா? பட் இன்டர்வியூ போஸ்ட் பொறுத்த வரைக்கும் நம்பர் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணீங்க, எக்ஸாம் வந்து பின்னாக கிராக் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து பின்னாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். சப்போஸ் நீங்கள் ரீச் ஆகலை அப்படின்னா நீங்கள் எக்ஸாம்ஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து பின்னாக போகல. எக்ஸாம்பிள் இப்போ குரூப் 4 என்ன பண்ணுவாங்க, கவுன்சிலிங் வந்து பின்னாக போவாங்க இல்லையா, நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து பின்னாக போக போகிறீங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து பின்னாக வரும். ஓகே, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த 400 பேர் வந்து பின்னாக இருக்காங்க அப்படின்னா 400 பேரில் 160 பேர் போக பேலன்ஸ் நம்பர் வந்து பின்னாக இருக்குது. ஸோ அந்த நம்பர்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி இங்கே குரூப் 2Aல யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அது எல்லா நம்பரையும் ஒன்றா கலெக்ட் பண்ணி ஸோ 2Aக்கான போஸ்ட் ஒன்றா வந்து பின்னாக விடுவாங்க. அதுக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஆல்மோஸ்ட் பிப்ரவரிக்குள்ளே உங்களுக்கு இந்த எல்லா ஒரு வேலையை வந்து பின்னாக முடிஞ்சிடும், ரிசல்ட் வந்து பின்னாக வந்துடும். ஸோ கிளியர் பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் லெவல் போயிருக்கீங்க அப்படின்னு நிச்சயமாக வந்து பின்னாக கிராக் பண்ணிடும்னு நான் வந்து பின்னாக நம்புறேன். நம்பிக்கையாக வந்து பின்னாக இருங்க. குரூப் 2 மெயின்ஸ் இது வரைக்கும் கிளியர் பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள். 2Aக்கு இன்னும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் வந்து பின்னாக ஆகணும். ஸோ நீங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா அதை வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கான லிஸ்ட்டை வந்து பின்னாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அது நம்பர்ஸ் வந்து பின்னாக வரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பின்னாக ஃபைனல் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ குரூப் 2 2Aக்கான ரிசல்ட்ஸ் அஃபிஷியலாக பப்ளிஷ் பண்ணப்பட்டாச்சு. எந்த ஒரு குழப்பம் வந்து பின்னாக வேணாம். மெயின்ஸ் அதாவது இன்டர்வியூ போஸ்ட் நம்பர் இருந்தால் நீங்கள் வந்து பின்னாக கிராக் பண்ணிட்டீங்க. பட் 2A பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா எப்படி அப்லோட் பண்ணலாம் அதுக்கான லிங்க் வந்து கொடுப்பாங்க. அதை வெயிட் பண்ணி பார்த்து நீங்கள் வந்து பின்னாக பண்ணிக்கலாம். ஸோ ரீச் அப்படின்னாலும் நீங்கள் பாசிட்டிவ் வந்து பின்னாக இருங்க. நிச்சயமாக எக்ஸாம்ஸை நீங்கள் ரீச் பண்ணிட முடியும். ஓகே, வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.